ஹாய் விவர்ஸ், எனது இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி தரப்போகிறேன் உங்களுக்கு. வெண்டைக்காய் மோர் குழம்பு இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருள் வந்து வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு சீரகம், கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், மிளகு இதை எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு கடைசியாக வெங்காயத்தை லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி அப்படியே அரைச்சி அந்த விழுதை எடுத்து வச்சுக்கணும். தேங்காயோட கலந்து தேங்காய், சீரகம், மஞ்சத்தூள், மிளகு, கடலைப்பருப்பு, வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கணும். இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிறது குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம். அது தாளிப்புக்கு வந்து வரமிளகாய், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது போட்டுக்கணும். நம்ம இங்கே பாருங்கள், கெட்டி தயிர் இந்த மாதிரி இருக்கணும். இதை நல்லா தயிர் அப்படியே கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா இப்படி இது பண்ணி விட்டுக்கணும், கலந்து விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், தயிர் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் மோர் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் இப்படி வறுத்து வச்சுக்கணும். வறுத்துட்டு தான் தேங்காயோடு அரைக்கணும். நான் ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ண மறந்துட்டேன். வெந்தயம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து வறுத்து எல்லாத்தையும் அரைக்கணும். அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டு வெண்டைக்காவை லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி வதங்குற மாதிரி அப்படியே பச்சை மாறாமல் அந்த பாருங்கள் இந்த மாதிரி வதங்குற மாதிரி வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும் வெண்டைக்காவை. இங்கே பாருங்கள், தேங்காய், மஞ்சள் தூள், மிளகு, சீரகம், வெந்தயம், கடைசியாக வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். வந்து கொஞ்சமாக ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டு கடுகு, நான் வரமிளகாய் தாங்க தாளிப்பேன், பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டேன். வரமிளகாய் தாளிச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இதை கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் அதோட போட்டு தாளிச்சிக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். வரமிளகாய், கருவேப்பிலை நல்லா வாசமாக இருக்கும். இதை போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, இதை நல்லா தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து ஒரு தண்ணியில் அப்படியே கரைச்சி கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டு நம்ம தண்ணியை விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோமா விழுது அதை எடுத்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை தண்ணியில் கலந்து இந்த பாருங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் போடணும். பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். அந்த அரைச்சி வச்ச விழுதில் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு வெண்டைக்காவை உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் போட மாட்டேன், பட்டை மிளகாய் தான் போட்டு தாளிப்பேன் நான். நம்ம அரைச்ச விழுது நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு போட்டு அந்த பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் அந்த வெண்டைக்காவை போட்டு வேக வைக்கணும். வேக வச்சு இறக்கிட்டு இது நல்லா இந்த குழம்பு ஆறுனதுக்கப்புறம் தயிர் கலக்கணும். அங்கே பாருங்கள், இப்போயே நல்லா மணமாக வருது. அப்படி ஒரு மனம். வெண்டைக்காய் மோர் குழம்பு தயிர் கலந்தோம்னா ரெடி ஆயிரும். எனக்கு தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் இவ்வளோ குழகுழப்பு இருக்கணும் இந்த குழம்புல. அதுக்கப்புறம் இந்த தயிரை கலந்தோம்னா மோர் குழம்பு ரெடி. ஓகே, பாய். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு சுட சுட சாதம். இங்கே பாருங்கள், மோர் குழம்பு, வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, பாவக்காய் வறுவல். நான் வெங்காயம் தக்காளி போட்டு வறுத்துருக்கேன். பாவக்காய் வறுவல், சூடான வாழைக்காய் பஜ்ஜி. இந்த காம்பினேஷன் மோர் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, பாய்.